ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பென்குயின் அப்படின்னு ஒரு ஹச்பியோட ஃபேமஸ் சீரீஸ் அதோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹச்பிஓ வந்து கேங்ஸ்டர் சீரீஸ் பண்ணுறாங்கன்னொடனே எனக்கு ஒரே ஷாக். ஓகே ஃபைன், ஏதாவது பயங்கரமாக இருக்க போகுது. அதே மாதிரி பேட்மேனோட ஏதோ பயங்கரமான ஒரு வில்லன் அப்படின்னு அதெல்லாம் சொன்னானுங்க. அதே மாதிரி ஏதோ காமிக் புக்கிலலாம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பென்குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வருது அப்படின்னு ஹச்பிஓவில் வருது ஃபஸ்ட் டைம். நான் பார்க்குறேன். ஒரு 30 minutes பார்த்துட்டேன். அதே மாதிரி கதை. அதாவது ஒருத்தவன் இப்போ பெரியவங்களாம் எப்படி வந்து அவங்க டிரைவர்ஸை வந்து ஒரு கூலியான ஒரு ஆளாக பார்ப்பானுங்க, அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தானுங்க. சரி, அவன் பார்ப்பான், சிரிப்பான், இவன் உடனே சுடுவான் ஹீரோ. ஸோ ஓகே, இதான் சீரீஸ் போல், இது வேஸ்ட்டு தான், நம்ம பார்க்காமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். ஒரு 30 minutes பார்த்துட்டு வெளில வந்துட்டேன். எபிசோடு 1 வெளில வந்துட்டேன். ஒரு 30 minutes தான் பார்த்தேன். அப்புறமா சம் ஃபினாலே கேம் இப்போ ரீசெண்டாக. தென் ஐ வாஸ் லைக், பயங்கரமான ட்விஸ்ட்டு, பயங்கரமான எண்டிங்கு அப்படி இப்படின்னானுங்க. என்னடா அது நார்மலாக தானே இருந்தது, ஒரு ஃபீலே வரலையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, ஒரு வேளை டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர், அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சீரீஸ்குள்ளே திரும்பி போய் பார்க்க ஆரம்பிக்கிறேன் நான். பட் ஆனால் அந்த 30 minutes வரையும் தான் இந்த சீரீஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி எடுத்தது பாருங்கள், ஒரு ஹை லெவல் போயிடுச்சு அப்படியே. அதே எபிசோட் 1க்கு கிளைமேக்ஸ்லாம் டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கிற மாதிரி இருந்தது உண்மையில. லிட்ரலி இப்போ தான் வந்து அந்த ஹீரோ வந்து பயங்கரமாக காமிக்கிறானுங்க. அதாவது ஹீரோங்கிறது யாருன்னா பென்குயின் ஏன் பேர் வச்சாங்கன்னா, அவர் நோண்டி நடப்பார், பென்குயின் மாதிரியே நடக்கிறனால அந்த பென்குயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணுற முதலாளி சொல்லுவார். அவர் வச்ச பேர் தான் பென்குயின். ஓகே, வாங்க இப்போ நம்ம கதையை பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபால்கான்ஸ் மரோனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேங்ஸ்டர் குரூப். அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அப்போலேருந்து அந்த ஒரு போர் இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி எங்கே நடக்குமா அந்த போர்? கோத்தம் சிட்டிங்கிறது. அதாவது எல்லா பேட்மேன் படத்துலையாக இருக்கட்டும், நிறையா சீரீஸில் ரெஃபர் பண்ணுற ஒரு டேஞ்சரான சிட்டி தான் வந்து கோத்தம். GOTHAM, கோத்தம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அங்கே தான் வந்து இந்த ஸ்டோரி நடக்குது. ஃபால்கான் குரூப்பு, மரோனி குரூப், 2 குரூப்பும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுறாங்க. ஓகே, ஃபால்கான் குரூப் வந்து பார்த்திங்கன்னா மரோனி குரூப் வந்து அப்போலேருந்து அவங்க 2 பேருக்கு ஒத்து போகாது. ஸோ இவர், அதாவது ஆஸ்வேல்டுங்கிற அந்த பென்குயின் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவரோட கோட் வேர்டு தான் பென்குயின். மற்றபடி இவரோட கேரக்டர் பேர் ஆஸ்வேல்டு. நோண்டி நடப்பார் மனுஷன், ரொம்ப குண்டாக இருப்பார், ரொம்ப கஷ்டப்படுவார். ஓகே, ஸோ அந்த ஆஸ்வேல்டுங்கிற கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கேரக்டர், ஒரு டிரைவர். ஃபால்கான் குரூப்போட தலைவரோட ஒரு டிரைவர் தான் வந்து நம்ம ஆள். ஓகே, ஆஸ்வேல்டு, அதாவது பென்குயின். ஓகேவா, அவர் வந்து என்ன பண்ணுவார், இந்த சைடு உள்ள ட்விஸ்ட் அடித்து அந்த சைடு ட்விஸ்ட் பண்ணி மனுஷன் பெரிய ஆளாகிறது தான் கதையே. ஆனால் அதை அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறது தான் விதம். அந்த ஒரு ஸ்பார்க்கில் அடிப்பார் பாருங்க ஒரு பொய்யை, சான்ஸே இல்லை, மனுஷன் பயங்கரமாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தோட வில்லன் கேரக்டரான ஒரு சோஃபியா ஃபால்கோன், அவங்க தான் வந்து வில்லன் கேரக்டர் இந்த படத்துக்கு. அவங்கள பற்றி ஒரு ட்ரிபியூட் வீடியோவே நான் போட்டிருக்கேன் இதனால். பிகாஸ் ஒரு கேரக்டர் வாஸ் ஸோ ஜஸ்டிஃபைட். கேரக்டரைசேஷன்லாம் பிரித்து வச்சுட்டானுங்க. ஓகே, சோஃபியா ஃபால்கோன் குரூப்பை வந்து மொத்தமாக எரிச்சு விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஜிகாண்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேரை வச்சுக்கிட்ட ஒரு ஆளாக மாறிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து சோஃபியா ஃபால்கோன் பார்த்திங்கன்னா ஃபால்கோன் குரூப்பே அழிச்சிட்டு அவங்க ஒரு தனி ஆளாக வந்து ஆஸ்வேல்டோட சண்டை போடுற மாதிரி கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சு விட்ருப்பானுங்க. ஓகே, ஆனால் மேக்கிங் வைஸ் சரியான மேக்கிங். நான் மிரண்டேன், உண்மையிலே மிரண்டேன். இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் சீரீஸ் நான் பார்த்ததில்ல. அவர் எப்படி அதே மாதிரி அந்த பென்குயினுங்கிற ஆஸ்வேல்டுன்னு சொல்கிறாங்களே, அவர் ட்விஸ்ட் பண்ணி விட்டுலாம் ரொம்ப மோசமானவன் தான் அவன். ஆனால் என்ன, அடிபட்டு கஷ்டப்பட்டு மோசமானவன் அப்படின்னு நான் நினச்சேன்.
ஆனால் அது கிடையாது. அவனே ஒரு தர கெட்டவன். அவன் என்னம்மா பண்ணிட்டான், அவன் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அம்மா அவனுக்கு மட்டும்தான் எல்லாம் பண்ணணும், அவங்க அம்மா அவனுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு அவங்க 2 அண்ணனையும் கொன்றுவான். உங்களால் இது நம்ப முடியுதா? எஸ், he did that, he literally did that. it was like, டேய் என்னடா பண்ணுற, அப்போ நீ சுத்தமாக நல்லவனே? சுத்தமாக நல்லவனே இல்லை. அவன் கூட வேலை பார்க்குற பையன் ஃபஸ்ட்டு எபிசோடில் ஃபஸ்ட்டு அந்த 10 minutes அதான் அந்த பையன் கூட தான் அவன் சுற்றிக்கிட்டு இருப்பான். அந்த பையன் அவனுக்காக எல்லாமே பண்ணுவான். அந்த பையன் அவனை மாதிரியே பிளான் போடுவான். இவன் என்ன நம்மள மாதிரியே பிளான் பண்ணுறான், நாளைக்கு நம்மளுக்கு இவன் ஆப்பு வச்சுட்டான்னு சொல்லிட்டு அவனையும் கிளைமேக்ஸில் கொண்டுருவான். அதாவது சீசன் 1 எபிசோட் 8 கிளைமேக்ஸில் அவனையும் கொண்டுருவான். ஆக மொத்தத்தில் அவன் ஒரு தர கெட்டவன். என்ன, அவங்க அம்மாவை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க அம்மா மட்டும் கடைசி வரையும் பார்த்துப்பான். ஓகே, அதே மாதிரி அவனுக்கு ஒரு லவ்வர் இருக்குது அவனுக்கு. ஸோ யா, he will also take care her well. ஓகே, பட் ஆனால் சோஃபியா ஃபால்கோன் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் முடிக்கிறானுங்க கதையை. ஐ ஹோப் சீசன் 2 எடுக்கப்படும் நினைக்கிறேன். ஐ வாண்ட் சீசன் 2 டெஸ்பரேட்லி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சீரீஸை ஃபஸ்ட்டு கேங்ஸ்டர் சீரீஸ் நான் பார்க்குறேன் என் லைஃப்பில், விச் இஸ் ரியலி குட். அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு நான் நினச்சே பார்க்கல. நான் கிளைமேக்ஸில் தான் அதெல்லாம் நடக்கும்னு நினச்சதெல்லாம் நடக்கலை. அதெல்லாம் அடுத்த சீனில் நடந்துருது. இப்போ இவன் தான் கொன்னான்னு தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன், அவன் அடுத்த சீனில் இவன் தான் கொன்னான்னு தெரிஞ்சிடும். அதாவது அந்த மேக்கிங் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் வை ஐ ரியலி லவ் தி சீரீஸ். அதாவது ஒரு ஃபீலிங் கொடுத்த ஒரு சீரீஸாக இருந்தது. இப்போ நம்ம மேக்கப்பை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒரு இமேஜ், இதுதான் உண்மையான மேக்கப்பு. உண்மையிலே அவர் தான் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. எப்படி இவ்வளோ குண்டாக இருக்கார் பாருங்கள். ஆனால் இங்கே இந்த இமேஜில் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஸோ லிட்ரலி அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டார். ஐ திங்க் he deserves an award for that. ஓகே, உண்மையிலே இந்த கேரக்டராக நடித்து அப்படியே வாழ்ந்துட்டார் மனுஷன். அடுத்து சோஃபியா ஃபால்கோன், அந்த கேரக்டரும் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. ஒரு விதமான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாங்க. அது அப்படியே பியூர் வில்லன்ஸ் எப்படி கொடுப்பானுங்க எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பட் ஆனால் உண்மையில் அவங்க கேரக்டர் தான் என்னோடய ஃபேவரட் கேரக்டர் பர்சனலி. பிகாஸ் ஒரு கேரக்டர் இஸ் ஸோ ஜஸ்டிஃபைட். அவங்க கேரக்டரைசேஷன் அப்படி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பானால அவங்க ப்ளேம் பண்ணப்பட்டனால ஓகே அவங்க ஃபால்கன் குரூப்பே எரிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையில் ஒரு மாதிரி செம்ம ஸ்பார்க் கொடுத்தது எனக்கு. வேணும்டா சாகுங்கடாங்கிற மாதிரி தான் இருந்தது லிட்ரலி. ஐ வாஸ் வித் இந்த ஹோல் சீரீஸே ஐ வாஸ் வித்தருங்கிற மாதிரி தான் ஐ ஃபெல்ட். ஸோ நானே உண்மையாக சொல்லலாம் சீரீஸ் உள்ளே போயிட்டேன், என்னால் வெளியே வர முடியல. அந்த மாதிரி தான் இருந்தது சீரீஸு. மேக்கப் வைஸ் அந்த வாட் இஸ் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த செட்டிங்கு, அந்த செட்டு அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தானுங்க. இந்த கன் ஷூட் அவுட்ஸு அதெல்லாம் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த சீரீஸை ஒரு டைமாவது பார்த்துடணும். ஓகே, ஒரு டைம், பிகாஸ் இந்த ஒரு ஃபீல் கொடுத்தது அது. ஸோ ட்ரை திஸ் சீரீஸ் கைஸ். ஐ எம் டேம் ஷூர் யூ கைஸ் வில் லைக் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சீரீஸ் ரிவ்யூவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.